Hello students, in the video la nama rate law and rate constant paaka porom. So ஒரு reaction உடைய rate வந்து அந்த reactionல involve ஆகக்கூடிய reactant இனுடைய concentration தான் depend பண்ணி இருக்கும். So எப்படி வந்து reaction உடைய rate reactant இனுடைய concentration depend பண்ணுது, எப்படி ஒன்னோட ஒன்னு relate ஆகுதுன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம வந்துட்டு ஒரு ஜெனரல் ரியாக்ஷன் எடுத்துக்குவோம். ஸோ x of a plus y of b gives product. ஸோ இங்கே என்ன நடக்குது? x amount of a reacts with y amount of b to give product. ஸோ இதில் இந்த xும் yயும் வந்து coefficients. x வந்து it is a coefficient of a, y அப்படின்றது it is a coefficient of b. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம ரேட் லா எழுத போறோம். So rate law நம்மளுக்கு தெரியும், it is directly proportional to, அதாவது rate of a reaction is directly proportional to the molar concentration of the reactants involved in the reaction rise to some powers. So ஒரு reactionல involve ஆகியிருக்கக்கூடிய reactants உடைய molar concentration தான் நம்ம என்ன பண்ணணும், rate lawக்கு consider பண்ண போறோம் rate எழுதும் பொழுது. So இங்கேயும் நம்ம எழுதுவோம். According to rate law நம்ம எழுதுறோம், rate of a reaction is directly proportional to the molar concentration of the reactants involved in a reaction. So இந்த இடத்துல A to rise to the power m. So இங்க நம்ம coefficient போடல, இங்க நம்ம எழுதுறது order எழுதுறோம். இது வந்து coefficient. இந்த xும் yயும் எவ்வளோ moles of A and எவ்வளோ moles of B react பண்ணிருக்கு அப்படின்றத குறிக்குது. இந்த m அப்படின்றது இந்த ஏவினுடைய ஆர்டரை நம்மளுக்கு டிஃபைன் பண்ணுது. ஸோ அடுத்தது into b to the power n. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் நம்ம எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு k into concentration of a to the power m to concentration of b to the power n. இப்போ இதில் m-உம் n-உம், ஸோ m வந்து ஆர்டர் with respect to A, reactant A. N அப்படின்றது order with respect to reactant B. இப்போ இந்த M-ஐயும் N-ஐயும் நம்ம add பண்ணணும். The sum of M and N is called the overall order of the reaction. இந்த மொத்த reaction உடைய ஆர்டர் எவ்வளோ அப்படின்னா எம்ஐயும் என்ஐயும் ஆட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஸ்பெசிஃபிக்காக எம் அப்படின்றது ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அண்ட் என் அப்படின்றது ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பி. இப்போ இதில் இந்த கே அப்படின்றது இட் இஸ் ரேட் கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எப்படி கான்சன்ட்ரேஷனும் ரேட்டும் வந்து ரிலேட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள் ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன். ஸோ இந்த டேபிளில் பார்த்தோன்னா இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் கொடுத்துருக்கோம், இந்த பக்கம் அதனுடைய ரேட். ஸோ இங்கே பாருங்க, இதில் வந்துட்டு இந்த சைக்ளோப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் 2ன்னு இருக்கு, சரியா? 2 moles per literன்னு இருக்கு. அது 2வா இருக்கும் பொழுது ரேட் எவ்வளோ இருக்குன்னா 6.92 into 10 to the power -2ன்னு இருக்கு. இப்போ ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. நடக்கும் பொழுது ரியாக்டன் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் பொழுது இந்த சைக்ளோப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ எக்ஸாக்டாக இது ஹாஃபாக மாறுது. 2ல இருந்து இப்போ கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ வந்துட்டுன்னா 1 mole per literன்னு வந்துருச்சு. ரேட்டும் அதே மாதிரி என்ன ஆயிருக்கு, 6.92ல இருந்து அப்படியே ஹாஃபாக ரெடியூஸ் ஆகி 3.46ன்னு போயிருக்கு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு 1 வந்து எக்ஸாக்டா ஹாஃபா போகுது, 0.5 mole per literன்னு மாறும் பொழுது ரேட் என்ன ஆகுது, அதுல இருந்து 3.46ல இருந்து அப்படியே ஹாஃபா குறைஞ்சி 1.73 into 10 to the power -2ன்னு நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இந்த டேபிள்ல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் ஹாஃபா ரெடியூஸ் ஆகும் பொழுது ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ஹாஃபா ரெடியூஸ் ஆகுது. ஸோ கான்சன்ட்ரேஷன் குறைய குறைய ரேட் ஆஃப் அ ரியாக்ஷனும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், இந்த இதுக்கு ரேட்
is equal to நம்ம rate law படி proportionality sign எடுத்துட்டு நம்ம என்ன introduce பண்ணிடுறோம் K introduce பண்ணிட்டு concentration of reactant போட போறோம் so நம்ம இங்க reactant எது எடுத்திருக்கோம் அப்படின்னா cyclopropane எடுத்திருக்கோம் so concentration of cyclopropane இங்க rate of a reaction depends only on the concentration of cyclopropane அதனால raised to the power 1 so நம்மளுக்கு இதுல இருந்து என்ன calculate பண்ணலாம் அப்படினா rate constant calculate பண்ணலாம் therefore K is equal to இந்த concentration இந்த பக்கம் வந்ததுனா rate divided by concentration of cyclopropane so இந்த டேபிள்ல நம்ம வந்து இத கால்குலேட் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் அதாவது ரேட் இப்போ இங்க பார்த்தோம் இதுக்கு எழுதுறோம்னா K is equal to 6.92 into 10 to the power minus 2 divided by 2 போட்டோம்னா 3.46 into 10 to the power minus 2 அடுத்தது இந்த கான்சன்ட்ரேஷன்ல K கால்குலேட் பண்ண போறோம் K is equal to 3.46 into 10 to the power minus 2 divided by 1 is equal to 3.46 into 10 to the power minus 2. So, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு concentration rateக்கும் நம்ம rate constant calculate பண்ணோம்னா எல்லாத்துக்கும் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது ஒரே வேல்யூ கிடைக்குது மூணு இடத்துலையும் நம்மளுக்கு ஒரே 3.46 into 10 to the power minus 2 வேல்யூ கிடைக்குது. So, இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய concentration half-ஆ reduce ஆகும் பொழுது ரேட்டும் half-ஆ reduce ஆகுது so அந்த ரேட் concentrationல இருந்து நம்ம என்னவும் calculate பண்ண முடியும் rate constant calculate பண்ண முடியும் so rate constant for a specific reaction எப்பவுமே எப்படி இருக்க போகுது அப்படின்னா கான்ஸ்டன்டா இருக்க போகுது இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸாம்பிள்ல இருந்து அந்த ரியாக்ஷன் உடைய ஓவரால் ஆர்டர் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம் சோ இங்க நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படினா ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு எடுத்துக்கிறோம் ஈக்குவேஷன் NO + O2 gives NO2 பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க NO க்கு முன்னாடி 2 உம் NO2 க்கு முன்னாடி 2 உம் போட்டுக்கிறோம் இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பார்த்தோம் அப்படினா மூணு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க மூணு எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் அதனுடைய ரேட் வேல்யூவையும் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் அதனுடைய ரேட் வேல்யூ ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் 1ல பார்த்தோம்னா NO னுடைய கான்சன்ட்ரேஷன் 1.3 into 10 to the power 2 ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷன் 1.1 into 10 to the power 2 அதனுடைய ரேட் வேல்யூ 19.26 ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா NO வினுடைய கான்சன்ட்ரேஷனை கான்ஸ்டன்டா வச்சிருக்காங்க சேஞ்ச் பண்ணாம ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷனை மட்டும் 2.2 சேஞ்ச் பண்ணி அதுக்கு ரேட் கண்டுபிடிச்சிருக்காங்க தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷனை 1.1 கான்ஸ்டன்டா வச்சிட்டு இந்த நைட்ரிக் ஆக்சைடுடைய கான்சன்ட்ரேஷனை 2.6 மாத்தி அதுக்கு ஒரு ரேட் கொடுத்திருக்காங்க சோ நம்ம ஒரு ஸ்டெப்பை சால்வ் பண்ணி கடைசியா ஆர்டர் கால்குலேட் பண்ண போறோம் சோ அக்கார்டிங் டு ரேட் லா ரேட் எப்படி எழுதுவோம் இந்த ரியாக்ஷனுக்கு ரேட் இஸ் ஈக்குவல் டு K into concentration of NO to the power m concentration of O2 to the power n so இந்த m n அப்படின்றது ஆர்டரை குறிக்குது m order with respect to nitric oxide n வந்து order with respect to oxygen இந்த m ஐயும் n ஐயும் ஆட் பண்ணி நமக்கு வரக்கூடிய வேல்யூவை ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் னு சொல்றோம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் m கண்டுபிடிக்க போறோம் n கண்டுபிடிக்க போறோம் அப்புறம் m + n எழுத போறோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் 1 க்கு ரேட் எழுதுவோம் so experiment 1 னுடைய ரேட் எல்லாமே according to rate லா நம்ம எழுத போறோம் so அத rate 1 னு எடுத்துக்கிறோம் which is equal to அப்போ நம்ம இந்த concentration இத எழுதணும் so K into NO to the power m O2 to the power n இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் ரேட் எவ்வளோ 19.26 into 10 to the power minus 2 is equal to K into N ஓட value 1.3 so இங்க நம்ம into 10 to the power minus 2 போடலாம் cancel ஆகதான் போகுது நம்ம டெக்ஸ்ட்ல கொடுக்கல so நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் to the power m into 1.1 to the power n இத equation 1 னு எடுத்துக்குவோம் அதே மாதிரி இப்ப ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்க்கு எழுதுவோம் experiment number 2 அதுக்கு ரேட் வந்து ரேட் 2 னு எடுத்துக்கிறோம் which is equal to K into NO to the power m O2 to the power n இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் ரேட் வந்து
38.40 into 10 to the power minus 2 is equal to K into NO வந்து 1.3 power M, O2 வந்துட்டு 2.2 to the power N. இது equation 2. அடுத்தது experiment 3 க்கு எழுதும். Experiment 3. Rate 3 னு எடுத்துக்கிறோம். So rate 3 is equal to K into NO to the power M, O2 to the power N. இப்போ value substitute பண்ணுவோம். Rate வந்து 76.80 into 10 to the power minus 2 is equal to K into NO வந்து 2.6 to the power M into 1.1 to the power N. இப்போ equation 3. இப்போ நம்ம first order with respect to oxygen calculate பண்ணலாம். அப்போ நம்ம first எதை calculate பண்ண போறோம்? N calculate பண்ண போறோம். So N வந்து calculate பண்ணணும் அப்படின்னா நம்ம எதை வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும்? நைட்ரிக் ஆக்சைடினுடைய கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா நம்ம ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ எந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்ல நைட்ரிக் ஆக்சைடினுடைய கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்டா இருக்குன்னா எக்ஸ்பெரிமெண்ட் 1க்கும் எக்ஸ்பெரிமெண்ட் 2க்கும். ஸோ நம்ம அந்த ரெண்டு ரேட்டையும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஆர்டர் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது எக்ஸ்பெரிமெண்ட் 1ஐயும் எக்ஸ்பெரிமெண்ட் 2ஐயும். ஸோ இந்த ரெண்டு ரேட்டையும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். சரிதா? ஸோ ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை ஈக்குவேஷன் 1. இப்போ நம்ம கால்குலேட் பண்றது வந்து ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன் கால்குலேட் பண்றோம். So equation 2 divided by equation 1 is equal to the rate எவ்வளோ 38.40 into 10 to the power minus 2 divided by 19.26 into 10 to the power minus 2 is equal to K into 1.3 to the power M into 2.2 to the power N divided by K into 1.3 to the power M to 1.1 to the power n. So equation 2 அப்படியே என்ன பண்ணிருக்கோம்? 1 வச்சு டிவைட் பண்றோம். இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவோம். K கேன்சல் ஆயிடுச்சு. 1.3 1.3 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இந்த 1.1 2.2 பார்த்தோம்னா இது வந்து எக்ஸாக்டா 2 டைம்ஸ். அதே மாதிரி 19.26 38.40 பார்த்தோம்னா இதுவும் 2 டைம்ஸ். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? இந்த பக்கத்துக்கு 2னு வரும். இஸ் ஈக்குவல் டு இது 2 டு த பவர் n நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இந்த 2க்கு மேலே எவ்வளோ இருக்கு? பவர் 1ன்னு இருக்கு. therefore n is equal to நம்ம எவ்வளோன்னு எழுதலாம்? 1ன்னு எழுதலாம். இது அப்படி n is equal to 1ன்னு எழுதுறோம். அப்போ the order of the reaction with respect to oxygen இருந்துச்சுன்னா it is 1 first order reaction. சரியா? so oxygen வச்சு பார்த்தோம்னா இந்த reaction வந்து first order reaction, that is the order of the reaction with respect to oxygen is 1. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? order with respect to நைட்ரிக் ஆக்சைடு பார்க்க போறோம். அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆக்சிஜனை நம்ம கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு நைட்ரிக் ஆக்சைடினுடைய வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்டில் எந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ஆக்சிஜனோட வேல்யூ கான்ஸ்டன்டாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் 1க்கும் எக்ஸ்பெரிமெண்ட் 3க்கும். ஸோ அப்போ நம்ம அந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்டினுடைய ரேட்டை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் 1 எக்ஸ்பெரிமெண்ட் 3 எடுக்க போகிறோம். அப்போது இந்த ரேட் 3 டிவைடட் பை ரேட் 2. ஸோ ஈக்குவேஷன் 3 டிவைடட் பை ஈக்குவேஷன் 1 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 76.80 into 10 to the power minus 2 divided by 19.26 into 10 to the power minus 2 is equal to K into 2.6 to the power m into 1.1 to the power n divided by K into 1.3 to the power m 1.1 to the power n. இப்போ கேன்சல் பண்ணுவோம். நம்ம 1.1 1.1 கேன்சல் ஆயிடுச்சு. K கேன்சல் ஆயிடுச்சு. 2.6யும் 1.3யும் கேன்சல் பண்ணோம்னா இது எக்ஸாக்டா 2 டைம்ஸ்.
ஸோ 76.80வும் 19.26ம் கேன்சல் பண்ணால் எக்ஸாக்டாக 4. இப்போ இது என்ன வரும் அப்படின்னா 4 is equal to 2 power mன்னு வரும். இந்த 4 நம்ம எப்படி எழுதலாம்? 2 power 2 is equal to 2 power m. Therefore m is equal to எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? Therefore m is equal to 2ன்னு கிடைக்கும். So the order of a reaction with respect to nitric oxide is 2. So nitric oxide வச்சு நம்ம ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷனுடைய ஆர்டர் எவ்வளோ இருக்குது? செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த எண்ணையும் எம்மையும் ரேட் லா படி ரேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அக்கார்டிங் டு ரேட் லா ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு NO to the power m. இப்போ எம்மோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு? 2 into concentration of O2 to the power n. என்னோட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு? 1. இப்போ overall order of the reaction எப்படி calculate பண்ணணும்? m plus n, அதாவது 2 plus 1 which is equal to 3. So in the oxidation of nitric oxide to nitrogen dioxide reaction உடைய overall order எவ்வளோ? 3. ஸோ அதில் நம்ம ஆக்சிஜனை வச்சு ஆர்டர் பார்த்தோன்னா அதனுடைய ரியாக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். வித் ரெஸ்பெக்ட் டு நைட்ரிக் ஆக்சைடு பார்த்தோன்னா ஆர்டர் இஸ் அ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இவ்வளோதான் எப்படி வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் வேல்யூஸ் வச்சு ஒரு ரியாக்ஷனுடைய ஆர்டர் கால்குலேட் பண்ணுறதுன்னு. ஸோ ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் டாபிக் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.